கேசவன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, அட்சய லக்னம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அட்சய லக்னம்னா என்ன, அது எப்படி பார்க்குறது, யார் யாருக்கெல்லாம் பார்க்குறது, இதுக்கெல்லாம் பார்க்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அட்சயம் அப்படின்னா வளர்றது. அட்சய பாத்திரம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அட்சய பாத்திரம்னா அதுலேருந்து அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் அட்சய பாத்திரம். அட்சய லக்னம் அப்படின்னா அதுவும் வளர்ந்துக்கிட்டே வர்றது தான். ஒரு உதாரணத்துக்கு, மீன லக்னத்தில் ஒரு ஜாதகர் பிறக்கார். பிறக்கிறப்ப அவருடைய லக்னம் மீன லக்னம். மீன லக்னத்தில் எத்தனாவது பாதத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா, பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் அவர் பிறந்திருக்கிறத நம்ம வச்சுக்கலாம். அந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் லக்னத்தில், ராசியெல்லாம் கிடையாது, இது லக்னம். அந்த லக்னத்தில் அவர் பிறந்திருக்காரு. பொதுவாக ஒரு ராசி கட்டத்துக்கு 30 டிகிரி, 30 பாகை, இதில் 9 நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம்ங்கிறது 1.3 பாகையை கொண்டது ஒரு நட்சத்திரம். இந்த 30 பாகை ஒரு ராசி, 12 ராசிக்கு 360 பாகை. 12 ராசிக்கு 360 பாகை. ஒரு மனிதனின் ஆயுள் காலம், ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனின் ஆயுள் காலம் 120 வருடம். இந்த 120 வருடம் ஆயுள் காலத்தை 360 டிகிரியால் வகுத்தோம்னா ஒரு வருடத்திற்கு 3 பாகைகள் வரும். இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் 4ஆம் பாதத்தில் மீன லக்னத்தில் பிறந்திருக்கிறார். 4ஆம் பாதம் மீன லக்னத்தில் பிறந்திருக்கிறாருன்னா, இன்றைக்கி அவருக்கு ஒரு வயசு 44 வயது என்று வைத்துக்கொள்வோம். இவர் பிறக்கிறப்ப மீன லக்னம். அவர் ஜாதகத்தை எட்டு போய் ஜோதிடத்தை காமிக்கிறப்ப அவர் மீன லக்னத்தை ஆரம்பமாக வச்சு, லக்னத்திலேருந்து 1ஆம் பாகத்தில் எப்படி இருக்குது, 2ஆம் பாகத்தில் எப்படி இருக்குது, 3ஆவது பாகத்தில் எப்படி இருக்குது, 7ஆம் இடத்துல எப்படி இருக்குது, இவருக்கு திருமணம் இப்படி செய்யலாம், 2ஆம் இடத்துல இந்த மாதிரி அமைப்பு இருக்குது, வீடு வாசல் எப்படி எடுப்பார், வாகனங்கள் எப்படி வைத்துக்கொள்வார், இவருடைய தொழில் எப்படி அமையும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். ஒரு 40 வயதுக்கு மேலே இதெல்லாம் சரிதான். பிறக்கிறப்ப அந்த பிறந்த அமைப்பில் எந்த லக்னம் இருந்ததோ அந்த லக்னத்தை, மீன லக்னத்தையே மையமாக வச்சு ஒரு 40 வருஷம் அவருக்கு ஜாதகத்தை பார்த்துருவோம். 40 வயதுக்கு மேல் போகிறப்ப அதே லக்னமாக வைத்து ஜாதகம் பார்ப்பதற்கு பதிலாக அட்சய லக்னம் போட்டு பார்த்தால் வருஷத்துக்கு 3 டிகிரி 44 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. மீன லக்னத்தில் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கு இன்றைக்கி 44 வயசு ஆயிடுச்சு. வருடத்திற்கு 3 பாகை. 40 வயசுக்கு எவ்வளோ ஆகுது? 120 பாகை. 4×3 = 12, 132 பாகை. அந்த லக்னமானது அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருது. 132 பாகை லக்னமாக வளர்ந்துகிட்டே வருது. அப்படின்னா மீன லக்னத்தில் 30 பாகை, மேச லக்னத்தில் 30 பாகை, ரிஷப லக்னத்தில் 30 பாகை, 90 வந்துருச்சு. மிதுன லக்னத்தில் 30 பாகை, 120 பாகை வந்துருச்சு. அப்படின்னா இந்த 120 பாகை முடிந்து, மிதுன லக்னம் முடிந்து அடுத்து கடக லக்னம் அவருடைய அட்சய லக்னமாக கணிக்க வேண்டும். இந்த கடக லக்னத்தை மையமாக வைத்து லக்னத்திலிருந்து எப்பயும் போல் ஜோதிடம் எப்பயும் எப்படி நம்ம லக்னம் உயிர் பொருள் ஆவி என்று அதற்கு அளவுகள் கொடுக்கிறோமோ அதே போலவே அந்த அட்சய லக்னத்தை தனியாக வரைந்து கொண்டு, அந்த அட்சய லக்னத்திற்கு, கடக லக்னத்திற்கு யோகாதிபதி யார், பாவாதிபதி யார், அவருக்கு அன்னைக்கு தேதிக்கு என்ன திசை, என்ன புத்தி நடக்குது, இந்த விஷயங்களையும்
அந்த அட்சய லக்னமாக கடகத்தை நம்ம கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த லக்னத்திலிருந்து அவர்கள் யோகாதிபதிகளா, கடக லக்ன யோகாதிபதிகளா, பாவாதிபதிகளா, நல்லது செய்யக்கூடியவர்களா, இல்லை பாதிப்பை கொடுக்கக்கூடியவர்களா அங்கிற விஷயத்தை துல்லியமாக கணக்கு பண்ணலாம். ஒரு சில நேரம் நம்மக்கிட்ட வர்ற ஜோதிடர் தானே, நம்மக்கிட்ட வர்ற அந்த ஜோதிட ஜாதக பார்க்க வர்றாங்க, அவங்களுக்கு பார்த்து முடிச்சுட்டு அட்சய லக்னத்தை மனதிலேயே போட்டு பார்த்தா நமக்கு சில நேரம் பயம் ஏற்படும். அவ்வளவு துல்லியமாக ஒரு சில ஜாதகத்துலலாம் இந்த அட்சய லக்னம் சொல்லுது. ஆனால் அவ்வளவு துல்லியமாலாம் ஜாதகம் பார்த்து அதை சொல்லக்கூடாது. சொன்னால் அது மனிதனுடைய அந்த மகிழ்ச்சியே போயிடும். மேலோட்டமாக பார்க்கணும். சில முக்கியமான விஷயங்களுக்கு, உடல்நலம் சரியில்லாதவர்களுக்கு, உடலில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு, சனி தசை நடக்குது, சனி சரியில்லாத அமைப்பில் இருக்கிறான், இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த சனி கெடுதலை செய்யுமா, உயிரில் பாதிப்புகளை ஏற்படுத்துமா அங்கிற விஷயமா துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 2-3 வகைகளை பின்பற்றுவதில் தவறு கிடையாது. ஒரே சாஸ்திரத்தையே வச்சுக்கிட்டு ஒரே மாதிரியே கணக்கு பார்க்குறதுக்கு ஒரு 2-3 வகைகளை நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆய்களை பொறுத்தளவு, பிள்ளை குட்டிகளை பொறுத்தளவு இதெல்லாம் கொஞ்சம் துல்லியமாக பார்த்துக்கிட்ட நல்லது தானே. குழந்தை குட்டிகள், லேட்டாகக்கூடியவர்கள், எப்போ நமக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த அட்சய லக்னம் மூலியமாக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த அட்சய லக்னத்தை எனக்கு சொல்லி கொடுத்தவர் யாருன்னு என்னுடைய தாய்மாமனார் தாத்தைய நாயக்கர். அவர் ஒரு ஹிந்தி பண்டிட்டு. எனக்கு சொல்லி கொடுத்து 30 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி தான் அந்த விஷயத்தை பற்றி நம்ம நேயரோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு உரிமையாக அந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன, அதனால் ஜாதகத்தில் இருக்கிற அமைப்புகள் சரியில்லை அப்படிங்கிற முடிவுக்கு உடனே வந்துட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க 7.5 சனி காலத்திலோடு எனக்கு நல்லது நடந்திருக்கு. அது கிடையாது. இந்த அட்சய லக்னம் மூலியமாகவும் நல்லது நடந்திருக்கலாம். இப்படி ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதனால் ஜாதகங்களில் கிரகங்கள் சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மனம் உடைந்து விட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி வரிசையாக ஜாதகத்தை தூக்கிட்டே நம்ம அலைகிறோம். நமக்கு அந்த சரியான ஜோதிடருங்கிறது என்றைக்கு கிடைப்பாருன்னா, நமக்கு என்றைக்கு நல்ல நேரம் வருதோ அன்றைக்கி தான் அவர் கிடப்பார். அது வரைக்கும் வரிசையாக போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த ஜோசியத்தை பார்த்து அங்கே பார்த்து மாதிரி சுற்றிக்கிட்டே வருவோம். இந்த அட்சய லக்னம் போட்டு பார்க்குறவங்கிட்ட நீங்கள் இது வரைக்கும் அட்சய லக்னம்ங்கிறது எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் பெருமைக்கு சொல்லலை. எனக்கு தெரிந்த வரைக்கும் யாருமே இதை பற்றி பேசலை. என்னுடைய குருநாதர் என் காதில் சொன்ன விஷயந்தான். இன்றைக்கு வரைக்கும் நானும் ஒரு 150 ஜோதிடர்கிட்ட போய் நானும் ஜாதகம் பார்த்துருக்குறேன். என்னுடைய ஜாதகத்தையே 150 பேர்கிட்ட போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இந்த ஜோதிடம் எப்படி சொல்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் முதல்ல நம்ம குருமார்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர்களை நான் குருவாக நினைத்து தான் அவர்கிட்ட நான் போனேன். அதுக்காக அவர்கிட்ட இருக்க குறைகளை கண்டுபிடிக்கிறதுக்காகலாம் கிடையாது. அவர்கள் நமக்கு குரு. அந்த குருநாதர்கள் எப்படி இந்த ஜோதிடத்தை அடுத்தவர்களுக்கு சொல்கிறார்கள், அந்த மெத்தட் என்ன அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு 150 பேர்கிட்ட போயிருக்கேன். தமிழ்நாட்டில் 3/4 பேர்கிட்ட போய் பார்த்துட்டேன் ஜோதிடத்தை. ஏன்னா ஆனால் இந்த அட்சய லக்னத்தை பற்றி யாருமே பேசியதாகவே இல்லை. இந்த விஷயம்னே தெரியல, இந்த விஷயமே இல்லை. இது என்னுடைய தாய் மாமனார் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சாஸ்திரம். ஏன்னா பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒன்று சொல்லி கொடுத்தாரு, பரல் கணிதம்னு ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அதேமாதிரி அட்சய லக்னம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லி கொடுத்தாரு. ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நாளைக்கு இருந்துட போகிறோம்? அது வரைக்கும் நம்ம எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட முடியுமோ அவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிடுவோம். பண்டைய முனிவர்கள் என்னென்ன விஷயமெல்லாம் உட்காந்துக்கிட்டு கண்டுபிடிச்சாங்களோ அந்த விஷயத்தில் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ரகசியமாகவே வச்சிருக்கக்கூடாது. எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த அட்சய லக்னம் முக்கியமான இந்த குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு,
எப்பொழுது அந்த குழந்தை பேர் கிடைக்கும், திருமணம் லேட்டாகிறதுல, திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குல்ல, அவங்களுக்கு அந்த திருமணம் எப்படி நடக்கும், கணவன் மனைவியினுடைய அந்த அமைப்பு சந்தோஷமான அமைப்பா பாதிப்பு இருக்காங்கிற விஷயமும் இந்த அட்சய இலக்கணம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இதுக்கெல்லாம் இந்த அட்சய இலக்கணத்தை பயன்படுத்தலாம். ஜாதகத்தில் சரியில்லாத திசை நடக்கு அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் அட்சய இலக்கணத்தை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த சரியில்லாத நேரத்தில் கூட நல்ல நேரங்கள் உங்களுக்கு அமையும். அந்த மாதிரி இந்த அட்சய இலக்கணம் நல்ல பயனை கொடுக்கும். இந்த அட்சய இலக்கணத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்தால், இந்த அட்சய இலக்கணத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க, வாட்ஸ்அப்பில் பேசுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க. என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க. உங்கள் ஜாதகத்தில் அந்த அட்சய இலக்கணம் போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு நான் போட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு. என்ன குழப்பங்கள் இருந்தாலும் குழப்பங்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். முதல்ல மனிதனுக்கு தேவை நம்பிக்கை. என்ன அந்த நம்பிக்கை முதல்ல வரணும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய மேலான எண்ணங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. இதே போன்று பல விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதோ எனக்கு தெரிந்த வரைக்கும் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சந்ததிகளும் இதனால் பயனடைவதற்கான வாய்ப்பு உண்டு. லேசாக நினச்சிடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்துடன் இன்று இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் குரு பஞ்சாப கேசவன். நன்றி, வணக்கம்.